எவன் என் டிஃபன் பாக்ஸ் எடுத்தானோ அவன் அம்மா ஒரு சில்குடா. இப்படி ஸ்கூல் படிக்கும் போதே அறிமுகமாகிற ஒரு அப்யூசிவ் வேர்டு தான் சில்க். வணக்கம், நான் உங்கள் ஏரிஸ். பெண்களையோ குயர் பீப்பிளையோ இல்லை நம்ம குடும்பத்தினரையோ அவமானப்படுத்த சில்க் என்ற பெயரை ஒரு மிக மோசமான வார்த்தையை உருமாற்றி பல ஆண்டுகளாக இந்த சமூகம் புழக்கத்தில் வச்சிருக்கு. ஆனால் பலருக்கு தெரியாத உண்மை என்ன தெரியுமா? ஸ்மிதா என்கின்ற விஜயலட்சுமிக்கும் அந்த பேரில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னது, பீப்புள் see only silk, not ஸ்மிதா ஆர் நாட் விஜயலட்சுமி. ஆம், சில்க் என்ற வார்த்தை சினிமா துறையால் அவர் மீது திணிக்கப்பட்ட ஒரு வர்த்தக கவர்ச்சி பண்றம் என்று மிக தெளிவாக இருந்தார் ஸ்மிதா. ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போடும்போது கூட ஒருபோதும் சில்க் என்று இருக்காது, ஸ்மிதா என்றே கையெழுத்து போடுவார். உண்மையில் ஸ்மிதா யாருன்னு இயக்குநர்களுக்கு தான் நல்லா தெரியும். டைரக்டர்ஸ் பலரும் வியந்து சொல்ற ஒரு விஷயம் அவங்களுடைய கேமரா இன்டெலிஜென்ஸ். ஒரு ஃப்ரேம்ல ரசிகர்களோட கண்கள் எங்கெல்லாம் டிராவல் ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். லென்ஸ் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணி நடிப்பாங்க. லைட் எங்க பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு துல்லியமா கணிப்பாங்க. அதனாலதான் கமலஹாசனே அவங்கள பற்றி சொல்லும்போது பல ஹீரோக்களை விட கேமராவை அழகா புரிஞ்சு வச்சிருந்தது சில்க் தான் வெளிப்படையா பாராட்டினார். பலர் ஸ்மிதாவுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது பாதி உண்மைதான். அவங்க 4ஆம் வகுப்பு வரதான் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. ஆனா சினிமாவுக்கு வந்த பிறகு தான் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகவே ஆங்கிலம் கத்துக்கிட்டு சரளமா பேசினாங்க. யாருடைய தயவுமின்றி தன்னுடைய கால் ஷீட் மற்றும் பண விவரங்களை அவங்களே ஆங்கிலத்தில் டீல் செஞ்சாங்க. நிஜமா செல்ஃப் த ஜீனியஸ் தான் அவங்க. அதே போல அவங்களுக்கு இருந்த ஃபேஷன் சென்ஸ் பற்றி சொல்லணும்னா, பெரும்பாலான படங்கள்ல அவங்க அணிந்த உடைகள், நகைகள், மேக்கப் எல்லாவற்றையும் அவங்க தான் முடிவு செஞ்சாங்க. என் நிறத்திற்கும் என் உடல் அமைப்புக்கும் இதுதான் பொருந்தும்னு நேரடியா இயக்குநர்கள் கிட்ட விவாதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஃபேஷன் சென்ஸ் நாலேஜ் இருந்துச்சு. ஸ்மிதா கிட்ட இருந்த இன்னொரு தெளிவான விஷயம் என்ன தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய ஹீரோக்களுக்கு இணையா தனக்கும் சேர் வேணும்ட்டு சண்டை போடுவாங்க. அது அவங்களுடைய சுயமரியாதை. ஆனா அதே சமயம் லைட்மேன், ப்ரொடக்ஷன் பாய்ஸ் போன்ற தொழிலாளர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. அது அவங்களுடைய மனிதநேயம். பல ஏழை தொழிலாளர்களுக்கு சத்தமே இல்லாம பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. சொல்ல போனா 4 ஏழை தொழிலாளர் குடும்பத்தை முழுசா பொறுப்பெடுத்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வெளியில சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தும் ஸ்மிதா உணர்ந்தது என்ன தெரியுமா? அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வரி, நான் அழகில்ல, நான் அவங்க ஃபேண்டசி மட்டும்தான். அவங்க தன்னோட அழகை உணரவே இல்லை, அந்த அழகு தந்த வழியை மட்டும்தான் உணர்ந்தான். இண்டஸ்ட்ரி நண்பர்கள் சொல்ற ஒரு தகவல் என்னன்னா, ஸ்மிதா தன்னோட தனிமையில சார்கோல் ஓவியங்கள் வரைவாங்க. அதுல பெரும்பாலும் சோகமான களைத்து போன பெண்களோட முகங்களும் கண்களும் தான் அதிகமா இருக்கும். அவர் எவ்வளவு எளிமையானவர்னா, செலிபிரிட்டிஸ் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க. ஆனா தன்னுடைய ரசிகர்கள் கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா பொக்கிஷமாய் பாதுகாப்பாங்க. அதுல தான் அவங்களுடைய உண்மையான அன்பு தெரிஞ்சது. அவங்க நெருங்கிய தோழி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, she didn't fear darkness, she feared people. அவங்களுக்கு இருட்டை பார்த்து எந்த பயமும் இல்லை, மனுஷங்களை பார்த்து தான் பயம். ஏன்னா மக்கள் அந்த சில்க் என்ற பின்பத்தை கொண்டாடினாங்க, ஆனா அந்த மனுஷிய நிராகரிச்சாங்க. தன்னை யாருமே புரிஞ்சுக்கல நம்பிய எல்லாருமே தனக்கு துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் தந்தாங்கன்ற மன உளைச்சலும் பெரும் வலியும் அவங்கள வாழ்க்கை முழுவதுமே பேஸ்ட்ராமா டிப்ரெஷன்ல கழிக்க செஞ்சது. 1986 தி பிரிண்ட் இன்டர்வியூல சொன்னது, people want silk but nobody asks how விஜயலட்சுமி ஃபீல்ஸ். அந்த வார்த்தைகள் பின்னால எத்தனை பேரும் வழி டிப்ரெஷன் மிகுதியில் இருந்திருக்காங்கன்றத வெளிப்படுத்துது. 14 வயதுல கட்டாய திருமணம், கணவன் மாமியார் மோசமான கொடுமையால் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியேறி சென்னை வந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு டச்சப் கேர்லா தான் இருந்தாங்க. சினிமா துரத்தி பிடிச்சு அவங்கள உச்சத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. ஸ்மிதாவோட உச்சத்தை கண்டு அன்னைக்கு பீக்ல இருந்த ரஜினிகாந்தே நடுங்கி போனாரு. ஆனா அப்படிப்பட்ட உச்சத்தை அவர் சுத்தமாக விரும்பவே இல்லை. காரணம், அது ஸ்மிதாவிற்காகவோ விஜயலட்சுமிக்காகவோ
வந்ததல்ல. சில்க் எனும் செக்ஷுவலைஸ்டு பிராண்டுக்காக மட்டுமே வந்தது. அதுவே அவர் மன உளைச்சலுக்கு மற்றும் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரெக்கார்டாக அந்த டைம்ல 70க்கும் மேற்பட்ட படங்களை சீப் காமெடி, வல்கரிட்டி, கேமரா ஆங்கிள்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்கள செக்ஸுவலைஸ்டு கிளாம் ஸ்டார் டைப்போ பண்ண நினைச்ச காரணங்களால ஸ்மிதா நிராகரிச்சாங்க. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் யாராச்சும் என்னை புரிஞ்சுக்கணும், எனக்கு சராசரி வாழ்க்கை வேணும், கணவன், 2 குழந்தைங்க, அளவான நண்பர்கள்னு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான். ஆனா அது சாத்தியப்படவே இல்லை. பல நாட்கள் ஸ்மிதா தூங்கியதே இல்லை. தனியாக நடுராத்திரியில கார் ஓட்டிட்டு போவாங்கன்னு ஸ்மிதாவின் நெருங்கிய நண்பர்கள் சொல்வது உண்டு. ஸ்மிதாவிற்கு இந்த அடையாளம் உடைக்கணும்னு ரொம்பவே ஆசை. சொல்ல போனா ஸ்மிதாவிற்கு பயங்கரமான லேடி டான் வில்லன் கேரக்டர் நடிக்கணும்னு ஆசை. கடைசி வர சினிமாவில் அது நடக்கவே இல்லை. ஸ்மிதா தன் இறுதி நாட்கள் வர ஒரு நம்பிக்கையான அன்பை தேடி இருக்காங்க. ஆனா அது கடைசி வரை கிடைக்கல. எந்த அளவுக்கு வலிமையானவங்களோ அதே அளவுக்கு உடைஞ்சு போனாங்க. அந்த நொறுங்கப்பட்ட இதயத்தோட தான் எல்லாரிடமும் அன்பை கொடுத்திருந்தாங்க. அவர் கண்கள் களைப்பாக இருந்ததற்கெல்லாம் காரணம் மற்றவர்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸ்மிதா ஆணாதிக்க சமூகத்தின் சில்க் எனும் அடையாளத்தினுள் நசுக்கப்பட்ட பேசப்படாத பெண். டிசம்பர் 2 சில்க் ஸ்மிதா என்னும் விஜயலட்சுமியின் பிறந்த நாள். உண்மையாகவே அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான சமூகம் வரும்னு அவங்க தெரிஞ்சுக்காமலே நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அட்லாஸ் மிக சமீப காலமாக தற்போது சில்க் எனும் வார்த்தை கொச்சைப்படுத்தப்படாமல் நேசிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகிறது என்பதும் உண்மை. கனத்த இதயத்தோடு என்றுமே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்மிதா என்கின்ற விஜயலட்சுமி, ஆல்வேஸ் லவ் யூ. இப்படி பேசப்படாத பல நொறுங்கப்பட்ட உள்ளங்களின் வழிகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தி டெவில்ஸ் ரைட்டர் சேனலுடன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஏரிஸ்.